108 திவ்ய தேசங்கள்ல முக்கியமான திவ்ய தேசம் அப்படின்னு கருதப்படக்கூடிய திருவெள்ளியங்குடி இந்த ஸ்தலத்துல பெருமாள் ராமனாக காட்சியளிக்கிறார். நீங்க எல்லா கோயிலையும் போய் பார்க்கலாம். ராமர் அப்படின்னா நின்ற திருக்கோலமாக தான் காட்சியளிப்பார். ஆனா இந்த திவ்ய தேசத்துல மட்டும் ராமர் பாத்தீங்கன்னா சயன திருக்கோலத்துல நமக்கெல்லாமே அன்புடன் சேவை சாதிக்கிறார். இது அடுத்த இன்னொரு பெரிய ஒரு விசேஷம் இந்த கோயில்ல. எங்கும் காணாத அமைப்பு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி இந்த கோயிலுக்கே உண்டான தனிச்சிறப்புகள். சதுர்புஜ கருடாழ்வார் பெருமாள் ராமனாக இருந்து காட்சியளித்து சயன திருக்கோலத்துல காட்சியளிக்கிறார். அது மட்டும் இல்லாம தேவர்களினுடைய சிற்பி அப்படிங்கிறது விஸ்வகர்மா அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி அசுரர்களினுடைய சிற்பி யாருன்னா மயன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த ஸ்தலத்தை நிர்மாணித்தவர் யாருன்னா மயன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இது 3வது பெருமையா கருதப்படுது. அப்ப இந்த கோயிலுக்கு பாத்தீங்கன்னா 3 பெருமைகள் இருக்கு. மயன் நிர்மாணித்த கோவில், பெருமாள் ராமனாக இருந்து சயன திருக்கோலத்துல நமக்கெல்லாம் காட்சி அளிக்கிறாரு. அதுக்கு அடுத்தபடியா நம்ம பார்த்தோம்னா சதுர்புஜ கருடாழ்வார்.